ஃப்ரெண்ட்ஸ், அழகே அழகு சீரியல்ல சுரேஷ் மதிய புரிஞ்சுக்கினா நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ ஒரு லைக் போட்டுருங்க. இன்னைக்கான எபிசோட்ல எந்த மாதிரியான சுவாரஸ்யமான விஷயங்கள் நடந்திருக்குன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இங்க பார்த்தீங்கன்னா தங்கராஜ் வீட்ல பார்த்தீங்கன்னா எல்லாரும் உட்காந்து சாப்பிட்டுன்னு இருக்காங்க. அப்ப தங்கராஜோட அம்மாவும் பார்த்தீங்கன்னா குழந்தைக்கு ஊட்டி விட்டுன்னு இருக்காங்க. அந்த குழந்தையும் பார்த்தீங்கன்னா வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. அப்ப தங்கராஜோட அம்மா சுரேஷை பார்த்துட்டு என்ன போலீஸ்காரா குருவி கொத்துற மாதிரி கொத்தின்னு இருக்க, நல்லா அள்ளி சாப்பிடு அப்படின்னு சொல்றாங்க. நல்லா அள்ளி சாப்பிட்டா தான் நல்லா ஸ்ட்ரென்த் வரும். அப்பதான் போலீஸ்காரன திருடன ஓடி ஓடி பிடிக்க முடியும். இல்லன்னா இப்படிதான் கீழ விழுந்து எழுந்து வர மாரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதுக்கு அந்த குழந்தை தரணி பார்த்தீங்கன்னா, "எங்கம்மா விழுந்தீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குது. அதுக்கு தங்கராஜ் பார்த்தீங்கன்னா, "ஏய் பாட்டி ஊட்டுறாங்கல்ல, ஒழுங்கா சாப்பிட்டு எழு. எதுக்கு உனக்கு தேவையில்லாத கேள்வியெல்லாம் கேட்டுருக்க?" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்ப ரேவதிய பார்த்தீங்கன்னா, தங்கராஜோட அம்மா பார்த்தீங்கன்னா, "என்ன தம்பி வந்த பின்னாடி தான் நல்லா சமைக்கிறா ரேவதி. சாப்பாடு ரொம்ப நல்லா இருக்கு." அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. "இல்ல அத்த நான் எப்பயுமே நல்லா தானே அத்த சமைக்கிறேன்." அப்படின்றாங்க. "இல்ல இன்னைக்கு கொஞ்சம் சூப்பரா இருக்கு." அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்ப சுரேஷ்க்கு ஏதாச்சும் வைக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சுரேஷ் வேண்டாம் அப்படின்றாங்க. தங்கராஜோட அம்மா பார்த்தீங்கன்னா, "இல்ல எனக்கு போதும்." அப்படின்னு சொல்லிட்டு எழுந்து போறாங்க. அதுக்கு ரேவதி பார்த்தீங்கன்னா, "அத்த உட்காந்து சாப்பிடுங்க அத்த." அப்படின்றாங்க. தங்கராஜும், "சாப்பிடுங்க அம்மா, கொஞ்சம் தானே சாப்பிட்டீங்க." அப்படின்றாங்க. "டேய் நான் என்னைக்குடா நைட்ல ஃபுல்லா சாப்பிட்டுருக்கேன். எனக்கு போதும்டா." அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு போயிர்றாங்க. அப்ப ரேவதி பார்த்தீங்கன்னா, "என்ன மதி சாம்பார் ஊத்துட்டா?" அப்படின்றாங்க. "இல்ல எனக்கு வேண்டாம் போதும்." அப்படின்றாங்க. அப்ப தங்கராஜ் பார்த்தீங்கன்னா, "ஏன் மதி உனக்கு வாசிக்க தெரியுமா?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு ரேவதி பார்த்தீங்கன்னா, "உங்க பெரியம்மா பொண்ணு அவளுக்கு எப்படிங்க தெரியும்? அதுவும் அவங்களோட கல்யாணத்துக்கும் வரல. அவளுக்கு எப்படி தெரியும்?" அப்படின்றாங்க. "நீ அமைதியா இரு. குறுக்க குறுக்க பேசாத." அப்படின்னு சொல்லிட்டு ரேவதிய தங்கராஜ் சொல்றாங்க. அதுக்கு தங்கராஜ் பார்த்தீங்கன்னா, "நான் சொல்ற வாசுகி பார்த்தீங்கன்னா, திருவள்ளுவரோட மனைவி. தெரியுமா மதி உனக்கு?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. மதியும், தெரியும்." அப்படின்றாங்க. அதுக்கு தங்கராஜ் பார்த்தீங்கன்னா, "ஆமா படிச்ச பொண்ணு உனக்கு எப்படி தெரியாம இருக்கும்? அவங்க ஒரு நாள் பார்த்தீங்கன்னா, கிணத்துல பார்த்தீங்கன்னா தண்ணி அள்ளிட்டு இருந்தாங்களாம். அப்ப பார்த்தீங்கன்னா, திருவள்ளுவர் கூப்பிட்ட உடனே பார்த்தீங்கன்னா, தண்ணி அள்ளுற பக்கெட்ட பார்த்தீங்கன்னா, அப்படியே விட்டுட்டு உள்ள ஓடி வந்துட்டாங்களாம். அந்த பக்கெட் பார்த்தீங்கன்னா, எந்த பக்கம் போறது இந்தாண்ட அந்தாண்ட போகாம பார்த்தீங்கன்னா, அவங்க விட்டுட்டு போன மாதிரியே நிக்குதாம். என்ன பார்த்தீங்கன்னா, அவரோட மனைவி பார்த்தீங்கன்னா, ரொம்ப நல்லவங்களாம்." அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, தங்கராஜ் சொல்லிருக்காங்க. அதனால தான் திருவள்ளுவர் பார்த்தீங்கன்னா, 1330 குறள் எழுதியிருக்காங்க. அவரோட பேச்ச கேட்ட மாரி. நீயும் அதே மாரி என்ன பண்ணணும், சுரேஷோட பேச்ச தான் கேட்கணும். சுரேஷ் சொல்ற மாரி நீ நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதுக்கு ரேவதி பார்த்தீங்க, "என்னங்க சுரேஷ் அந்த மாரி இருந்தா போயம் எதும் எழுத போறானா?" அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி கேட்குறாங்க. அதுக்கு தங்கராஜ் பார்த்தீங்கன்னா, "நீ குறுக்க குறுக்க பேசாத அமைதியா இரு." அப்படின்றாங்க. "என்ன மதி நான் சொல்றது புரியுதா? புருஷன் பேச்ச பொண்டாட்டி கேட்கணும். பொண்டாட்டி பேச்ச புருஷன் கேட்கணும். அந்த மாரி இருந்தா தான் குடும்பம் ஒழுங்கா நடக்கும்." அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. "இங்க பாரு இப்ப நான் புருஷனா போயிட்டு வெளியில சம்பாரிச்சுட்டு வரேன். ரேவதி பார்த்தீங்கன்னா வீட்டு வேலைய பார்த்தீங்கன்னு குழந்தைங்கள பார்த்துக்கிறா. அந்த மாரி தான் இருக்கணும் குடும்பம்னா. நீயும் சுரேஷ் பேச்ச கேட்டு நடந்துக்கோ." அப்படின்னு சொல்லிட்டு நெறைய அட்வைஸ் பண்ணிருக்காங்க. மதியம் பார்த்தீங்கன்னா, எதுவுமே பேசாத தலைய ஆட்டி கேட்டுட்டு இருக்காங்க. அப்ப ரேவதி பார்த்தீங்கன்னா, "நல்ல பொறுமையான பொண்ணு தான். இவரு எவ்வளோ பேசுறதுக்கு தலைய ஆட்டி ஆட்டி கேட்டு இருக்கா." அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ரேவதி நெனைக்கிறாங்க. அப்ப பார்த்தீங்கன்னா, "நல்ல வேளை நம்ம வீட்ல கிணறு இல்ல. இல்லன்னா நம்மளையும் அந்த மாரி தான் ஏதாச்சும் பண்ண வச்சிருப்பாரு." அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி மொணங்குறாங்க. அப்ப தங்கராஜ் பார்த்தீங்கன்னா, "என்ன உன் பாட்டுக்கு மொணங்குற?" அப்படின்றாங்க. "இல்லங்க கொஞ்சம் சிக்கன் வைக்கவா?" அப்படின்றாங்க. "இல்ல எனக்கு வேண்டாம் போதும்." அப்படின்னு சொல்றாங்க. எல்லாரும் பார்த்தீங்கன்னா சாப்பிட்டு முடிச்சுடுறாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ராகவன், ராஜலட்சுமின்னு பார்த்தீங்கன்னா சீரியல் பார்த்துன்னு உட்காந்துருக்காங்க. அப்ப பாக்கியராஜ், மலரு, ஸ்ருதி எல்லாரும் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஹால்ல உட்காந்துருக்காங்க. அப்ப பார்த்தீங்கன்னா சீரியல் பார்த்துன்னு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, வேற ஒரு சீன் வந்த உடனே பார்த்தீங்கன்னா ராகவனும், ராஜலட்சுமியும் பார்த்தீங்கன்னா, "ரிமோட் எங்க? என்ன பசங்கலாம் இருக்கும்போது என்ன சீரியல் பார்த்துட்டு இருக்க?" அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ராகவன் கேட்குறாங்க. "எனக்கு என்னங்க இந்த மாரி வரும்னு தெரியும். ஏன் மலரு ரிமோட் எங்க இருக்கு பாரு." அப்படின்றாங்க. மலரும் எடுத்து குடுக்குறாங்க. அந்த ரிமோட் பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆகல. "டேய் பாக்யராஜ் பார்றா" அப்படின்றாங்க. ஒரு வழியா பார்த்தீங்கன்னா பாக்யராஜ் டிவி ஆஃப் பண்ணிடுறாங்க. "சரி சுரேஷ் கிட்ட பேசினியா பாக்யராஜ்?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "என்ன வீட்டுக்கு வரேன்னு சொன்னாங்கன்னு சொன்னேன். இன்னும் ஆள காணோம்." அப்படின்னு சொல்லிட்டு ராகவன் கேட்குறாங்க. "என்னப்பா வந்துட்டே இருக்காங்களா? இன்னும் கொஞ்ச நேரத்தில வந்துருவாங்க." அப்படின்னு சொல்றாங்க. "இங்க பாரும்மா மலரு, அவ வந்தாள்னா பார்த்தீங்கன்னா, அவள காஃபி குடி, டிஃபன் சாப்பிடு, லஞ்ச் பேக் பண்ணி குடுக்குறேன் அப்படின்றதெல்லாம் விட்டுரு. அவ இந்த வீட்ட விட்டு போம்போது உன்ன என்ன சொல்லிட்டு போனான்னு உனக்கு ஞாபகம் இருக்கா?" அப்படின்றாங்க. "ஆமா, நீ கொஞ்சம் ஆள் சரியில்லன்னு சொல்லி தானே சொல்லிட்டு போனா." அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு பாக்யராஜ் பார்த்தீங்கன்னா, "இல்லையம்மா அந்த மாரி சொல்லல. ஆமா அவ இந்த மாரி ஏதோ தான் சொன்னா." அப்படின்றாங்க. ராகவன் பார்த்தீங்கன்னா மலர்கிட்ட, "இங்க பாரும்மா அந்த பொண்ணு வீட்டுக்கு வந்துச்சுன்னா, நீ அதுகிட்ட ரொம்ப இது பண்ணின்னு இருக்காத. நீ பார்த்தீன்னா இந்த வீட்டோட மூத்த மருமக." அப்படின்னு சொல்லிட்டு ராகவன் சொல்றாங்க. அப்ப பார்த்தீங்கன்னா, அது வந்துச்சுன்னா பார்த்தீங்கன்னா, அத நாங்க
உன்னை எவ்வளோ திட்டுறோம். ஆனா நீ பார்த்தீங்கன்னா, எங்க வீட்டு பொண்ணு. நீ எங்கள அனுசரிச்சு போற. ஆனா அத பேசினா பார்த்தீங்கன்னா, அது ஆவுன்னா போயிட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல நிக்குது. அதுகிட்ட நீ எந்த சகவாசமும் வச்சுக்காத. நீ செய்ற வேலையில அதையும் இந்த வேலைய செய்யி, அந்த வேலைய செய்யின்னு சொல்லு நீயும்." அப்படின்னு சொல்றாங்க. மலர் பார்த்தீங்கன்னா, என்ன பேசுறதுன்னே தெரியாம நிக்கிறாங்க. அவ வீட்டுக்கு வரட்டும். எந்த மாரி நடந்துக்கிறான்னு பார்க்கலாம். திரும்பவும் அதே மாரி இருந்தாலும் நம்ம வீட்டுக்கு தேவையில்ல அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம அவள அனுப்பிச்சு வச்சிரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ராகவன் சொல்றாங்க. அதுக்கு பாக்யராஜ் பார்த்தீங்கன்னா, "என்னமோ பேசுறீங்க? எப்படி வீட்ட விட்டு அனுப்பிச்சு வச்சிர முடியும்?" அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு ராஜலட்சுமி பார்த்தீங்கன்னா, "நமக்கு மதிச்சு நடக்கலன்னா நம்ம அத தான்டா பண்ணணும்." அப்படின்னு சொல்றாங்க. "இங்க பாரு மலரு, நீ அவ வந்த பின்னாடி அவளுக்கு ஏதாச்சும் சப்போர்ட் இது பண்ணிட்டு இருந்தேன்னா அவ்வளோதான்." அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, சுரேஷும் மதியும் பார்த்தீங்கன்னா கிளம்புறதுக்காக ரெடி ஆயிட்டு இருக்காங்க. அப்ப தரணி பார்த்தீங்கன்னா, "அத்தை இங்கேயே இருக்கட்டும்." அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அழுந்துட்டு இருக்கான். அப்ப பார்த்தீங்கன்னா, மதியும் பார்த்தீங்கன்னா கீழ இறங்கி வராங்க கிளம்புறதுக்காக. "இல்ல அத்தை நீங்க போகாதீங்க, இங்கேயே இருங்க." அப்படின்றாங்க. அதுக்கு ரேவதி பார்த்தீங்கன்னா, "டேய் அத்தை தாத்தா வீட்டுக்கு தான்டா போகுது. எப்பனாலும் நம்ம போய் பார்த்துக்கலாம்." அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. "இல்ல அத்தை இங்கேயே இருக்கட்டும்." அப்படின்றாங்க. அதுக்கு மதி பார்த்தீங்கன்னா, நான் பக்கத்துல தான் இருக்கேன். நான் போயிட்டு உங்களுக்கு தினமும் கால் பண்றேன். நான் அடிக்கடிக்கு வருவேன்." அப்படின்றாங்க. அப்ப தங்கராஜோட அம்மா பார்த்தீங்கன்னா, "ஆமா அடிக்கடிக்கு வருவாங்க அவங்க. சண்டை போட்டு வந்துருவாங்கடா, பார்த்து போயிரு." அப்படின்றாங்க. மதி பார்த்தீங்கன்னா, எதுவுமே பேசாம அமைதியா இருக்காங்க. அதுக்கு சுரேஷ் பார்த்தீங்கன்னா, "என்னடா பண்ணிட்டு இருக்க? இப்படி அழுந்துட்டு இருக்க?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கு அந்த தரணி பார்த்தீங்கன்னா, "நான் உங்களவா இங்கே இருன்னு சொன்னேன். நான் அத்தைய தானே சொன்னேன். நீங்க போங்க." அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு தங்கராஜ் பார்த்தீங்கன்னா, "அவன் தரணியே இந்த மாரியெல்லாம் பேச மாட்டான் மச்சான். ஆனா உங்க அக்கா தான் இந்த மாரி பேசுன்னு சொல்லி சொல்லி குடுத்துருப்பா." அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. "சரி எல்லாம் வீட்டுக்கு போயிட்டு பத்திரமா பொழப்பு பண்ற வேலைய பாருங்க." அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, தங்கராஜோட அம்மா சொல்றாங்க. அப்ப தங்கராஜ் பார்த்தீங்கன்னா, "சுரேஷ் வா ஒரு நிமிஷம்." அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, "நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல சுரேஷு? நீ எப்படி பார்த்தீங்கன்னா, புருஷனா பொண்டாட்டி மதிச்சு நடக்கணும். இப்ப பார்த்தீங்கன்னா, வீட்ல பார்த்தீங்கன்னா, நான் சொல்றத உங்க அக்கா எப்படி கேட்கிறாளோ, உங்க வீட்ல உங்க அப்பா சொல்றத உங்க அம்மா கேட்குறாங்க. ஏன் பாக்யராஜ் சொல்றத பார்த்தீங்கன்னா, மலர் கேட்குறாங்கல்ல. அந்த மாரி நீ சொல்றத மதி கேட்கணும். அந்த மாரி நீ வச்சுக்கோ." அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, தங்கராஜ் சொல்லிருக்காங்க. சுரேஷ் பார்த்தீங்கன்னா, எதுவுமே பேசாத அமைதியா நிக்கிறாங்க. புருஷன் சொல்றத தான் பொண்டாட்டி கேட்கணும். அந்த மாரி நீ மதிய உன்னோட கண்ட்ரோல்குள்ள வச்சுக்கோ அப்படின்னு சொல்றாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, ரேவதி பார்த்தீங்கன்னா, மதி கிட்ட சொல்லிருக்காங்க. "அவன் அவ்வளோ கெட்டவனும் ஒண்ணும் இல்ல. கொஞ்சம் பொறுமையா போ. கோவத்த கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கோ மதி. ஏதோ நீங்க போயிட்டாங்க. சண்டை போடாதீங்க." அப்படின்னு சொல்லிட்டு சொல்லின்னு இருக்காங்க. மதியும் பார்த்தீங்கன்னா, "சரி." அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. "நீ போயிட்டு அடிக்கடிக்கு எனக்கு கால் பண்ணு. எதா இருந்தாலும் நீ எதுவும் பிரச்சனை பண்ணிக்காத." அப்படின்னு சொல்றாங்க. "சரிங்க நாங்க கிளம்புறோம்." அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கிளம்புறாங்க. இங்க பார்த்தீங்கன்னா, வண்டியில வந்துட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, சுரேஷ் பார்த்தீங்கன்னா, தங்கராஜ் சொன்னத யோசிச்சு பார்த்துன்னு வராங்க. மதியம் பார்த்தீங்கன்னா, ரேவதி சொன்னத யோசிச்சு பார்த்துன்னு வராங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா, கொஞ்ச நேரம் 2 பேரும் வராங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா, சுரேஷ் பார்த்தீங்கன்னா, மதி கிட்ட "வேகமா போறேண்ணா" அப்படின்றாங்க. "என்னது?" அப்படின்னு சொல்லிட்டு மதி கேட்குறாங்க. "இல்ல வண்டி வேகமா ஓட்டுறேண்ணா" அப்படின்றாங்க. "இல்ல" அப்படின்னு சொல்லிட்டு மதி சொல்றாங்க. "வேகமா போனா கொஞ்சம் சொல்லு, நான் ஸ்லோவா போறேன்." அப்படின்னு சொல்றாங்க. சரின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, மதி அமைதியா வராங்க. அப்ப பார்த்தீங்கன்னா, "மழை வர்ற மாரி இருக்குல்ல?" அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ் கேட்குறாங்க. "இல்லையே, எனக்கு எதுவும் அந்த மாரி தெரியல." அப்படின்றாங்க. "இல்ல ஜில்லுன்னு காத்து வருது. அதனால தான் சொன்னேன். நைட்டுக்கு மழை வரும் போல." அப்படின்றாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு சுரேஷ் பார்த்தீங்கன்னா, "என்ன நான் இப்ப நல்லா பேசுறேன்னு சொல்லிட்டு யோசிக்கிறியா நீ?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "நான் எதுவும் யோசிக்கல." அப்படின்னு சொல்லிட்டு மதி சொல்றாங்க. "இல்ல அக்கா கொஞ்சம் பொறுமையா நடந்துக்கோன்னு சொன்னாங்க. அதனால தான் நான் இப்படி பேசுறேன். நீ அத ஒண்ணும் நெனச்சு டென்ஷன் ஆகாத." அப்படின்னு சொல்றாங்க. "நான் எதுவும் நெனைக்கல." அப்படின்னு சொல்லிட்டு மதி சொல்றாங்க. "ஒருத்தன் இவ்ளோ பேசிட்டு வரான். ஏதாச்சும் நார்மலா பேசலான்னு சொல்லிட்டு பேசுறாள பாரு. எவ்வளோ ஒரு வீம்பு பிடிச்சவளா இருக்கா." அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சுரேஷ் யோசிக்கிறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு மதி பார்த்தீங்கன்னா, சாரின்றாங்க. "என்ன சாரி சொல்றா? எதுக்கு சாரி?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "இல்ல நான் உங்கள வேணும்னு புடிச்சு தள்ளுவினாலாம் தள்ளுவில்ல. அந்த சூழ்நிலையில நான் புடிச்சு தள்ளிவிட்டேன். அதுக்கு தான் சாரி கேட்டேன்." அப்படின்றாங்க. சரின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சுரேஷ் பார்த்தீங்கன்னா, "என்ன இவ இவ்ளோ சாஃப்ட்டாலாம் பேசுறா?" அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா யோசிக்கிறாங்க. இந்த மாரி தான் முடிச்சிருக்காங்க. வீட்டுக்கு வந்த மதிக்கிட்ட ராகவும், ராஜலட்சுமியும் சமாதானமா போவாங்களா? இல்ல சண்டை போடுவாங்களா என்னன்றத நம்ம அடுத்த வர எபிசோட்ல பார்க்கலாம். வெயிட் பண்ணுங்க.